கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy உங்களை Spirit சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad for that. தேவன் God நம்மோடு with us, இருந்து be with us. ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். He wants to bless us, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது to bless the people of Israel. தேவனுக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். The Lord pleased in it. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். Reason is people of Israel has been separated for God. உலகத்தில் அவர்களை தமக்காக தெரிந்து துதிக்கும்படி அழைக்கப்பட்ட விசேஷமான மக்கள் அவர்கள். They are a special people who God made him separate for his praise. அதே வண்ணமாகதான் That's the same manner அந்த இஸ்ரவேலை பார்க்கிலும் the above of that Israel people இயேசு கிறிஸ்து மூலமாக by Jesus Christ, அவருடைய ரத்தத்தின் மூலமாக by the blood of Jesus Christ, அவருடைய மரணத்தின் மூலமாக by his death, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக by his resurrection, நமக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். we also have that authority. இஸ்ரவேலர் இந்த மூன்றையும் மறுதலித்தார்கள். Is people of Israel rejected all these three அவர் things. உலகத்துக்காக தமக்காக பிறந்ததை மறுதலித்தார்கள். They denied they born for the world. அவரை மறுதலித்தார்கள். They deny him. உயிர்த்தெழுதலை மறுதலித்தார்கள். They deny his resurrection. நாமோ அவரே தேவன் என்று நாம் விசுவாசித்தோம். But we believed he is God. அவர் நமக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கின்றோம். We believed and we are believing he has died for our அவர் sins. இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் விசுவாசிக்கிறபடினாலே Today we are believing he is living for us today. நாம் மிகுந்த பாக்கியமுள்ள மக்கள். We are a blessed people. நம்மை ஆசீர்வதிக்க To bless us, அவர் விரும்புகிறார். he wants to do it. அதற்குரிய வழிமுறைகளை There is a way for that. வேதத்தின் மூலமாக அருமையாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். Through the word of God, God is teaching us. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Job chapter 42 verse 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். And the Lord turned the captivity of Job when he prayed for his friends. Also the Lord gave Job twice as much as he had before. யோபை குறித்து நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். We all know about a man Job. யோபின் புத்தகத்தை யாவரும் படித்திருப்போம். We must have read the book of Job. வேதத்தில் பார்க்கிற எல்லா பரிசுத்தவான்களிலும் When you look at all the godly people in the Bible, இவரை குறித்து விசேஷமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. special things have been mentioned about this person. தேவனுக்கு பயந்தவராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is a man who feared God. பூமியிலே நீதிமானாக வாழ்ந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. He lived as a righteous people in the world. சாத்தானே தேவ சமூகத்தில் கடந்து போய் அவனை மேற்கொள்ளும்படி அதிகாரத்தை பெற்றதாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Satan itself went to the Lord's presence and asked for a permission. ஒரு விசேஷமான மனுஷனாக யோபை பார்க்க முடியும். We can see as a special person Job has been portrayed. இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, In this chapter it has been said, யோபின் சிறையிருப்பை மாற்றினார். and the Lord turned the captivity of Job. சிறையிருப்பு, Captivity. அவன் சிறையிருப்பின் அனுபவங்கள், His captivity experience. யாரும் கண்டிராத சிறையிருப்பின் அனுபவங்கள், It is an unimaginable experience. ஒரே நாளிலே சகலத்தையும் இழந்த அனுபவங்கள், In a single day he lost everything. ஆசி அந்தஸ்து பிள்ளைகள் சகலத்தையும் முற்றிலுமாய் இழந்த அனுபவத்தை யோபின் வாழ்க்கையில் பார்க்க முடியும். His wealth, blessings and his children's, he lost everything. மனைவி மறுதலித்து His wife denied. கணவனாகிய யோபிடத்தில் சொல்லுகிறார், She is saying to a man Job, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி, and she says blaspheme about God and let die. செத்து போய்விடு என்று சொல்லுகிறார். She is saying literally go die. சொந்த மனைவியினால் மறுதலிக்கப்படுகிறவனாய் இருக்கிறார். Job's wife with the mouth is denied. அப்பேற்பட்ட சிறையிருப்பை In such kind of captivity, கர்த்தர் மாற்றினார். God turned that. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே, Today in our life, உங்கள் வாழ்க்கையிலே in your life, ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. there is some அந்த captivity. சிறையிருப்பை விட்டு எப்போது வெளியே வருவேன், We want to know when I அந்த will come வேதனை out of that. எவ்வளவு காலங்கள், How much time it அந்த takes. பலவீனம் எவ்வளவு காலங்கள், How much time this sickness. இந்த பிரச்சனை எவ்வளவு காலம் என்று யோசிக்கிறோம் How அல்லவா? much time this problem we are இது ஒரு thinking. சிறையிருப்பு தான். This is a captivity. இந்த சிறையிருப்பை மாற்ற தேவன் விரும்புகிறார். God wants to turn that captivity. நாம மாற பிரயாசப்படுகிறோம். We are also trying to change for முடியவில்லை. that, but we can't able. எப்படி மாறும்? How it will அதே be. வசனத்தில் சொல்லப்படுகிறது, The same verse it says, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, when Job prayed for his friends, it says, எப்போது when வேண்டுதல் செய்த போது, he prayed,
வேண்ட முடியுமா? Are we can able to do? எல்லாவற்றையும் இழந்தவர் எப்படி வேண்ட முடியும்? The one who lost everything, how நமக்கு ஒரு can he கஷ்டம் pray? என்று சொன்னால் ஜெபிக்கவே விருப்பப்படுவது கிடையாது. When we are in a problem, we can't able to pray. நாம் ஜெபிப்பதற்கு மனம் வருவது கிடையாது. There is no heart to pray. தேவனோடு பேசவும் We don't want to talk with பழகவும் God. We don't want நாம் to விரும்புவது fellowship. கிடையாது. We don't want that to இவர் be. வாழ்க்கையிலே But in his life, எப்படி இவர் வேண்டுதல் செய்திருப்பார்? in how much way he prayed, நம்மால் செய்ய முடியுமா? or we can able to do? நிச்சயம் முடியாது. Surely we can't able to பேசுகிற do. நான் இது அனுபவத்திருந்தால் நிச்சயமாய் ஜெபித்திருக்க முடியாது. The one who is speaking to you, even I, if I am in that situation, I can't able to நீங்கள் pray. Are you? நீங்கள் ஜெபித்திருப்பீர்களா? Will you pray? உனது சொல்லுங்கள். Realize and say. முடியாது. You can't. ஆனால் யோபு ஜெபித்தார். But Job prayed. அந்த ஜெபித்த போதே When he prayed, அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. his captivity has been turned. அவனுடைய காரியங்களை பார்க்கின்ற போது When you look at all his things, முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தினையை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். also the Lord gave Job twice as much as he had before. ஜெபித்த போது When he prayed, அதிசயமான காரியம் நடந்தது. miraculous things அதுபோல் happened. தேவஜனமாகிய நாம், Godly people like கிறிஸ்துவ us, ஜனமாகிய நாம் all the Christ people, நமக்காய் ஜெபிக்கின்றோம். we are praying for அது ourselves. ஜெபம் அல்ல. It is not a நாம் prayer, அநேகருக்காய் ஜெபிக்க வேண்டும். but we should pray for others. உங்களுக்கு அறிந்து அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். The people who know about you may pray. உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். Relatives may have suffered. நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். Friends have suffered. அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். Pray for them. இந்த அனுபவத்தில் செல்ல செல்ல When you go in this நம் experience, சிறையிருப்பு மாற்றப்படும். our captivity நம் will be turned. பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். Our problems will be. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய, God will do a அற்புதம் wonders செய்ய, to do miracles. யோபு வாழ்க்கையில் அதிசயம், God did a miracle in தேவனுடைய Job's life. அதிசயத்தை அவர் வாழ்க்கையில் மறுபடியும் கண்டார். He seen God's glory in his அதுபோல் life. நம் வாழ்க்கையில் காண Like the voice as நாம் பிறருக்காய் ஜெபிக்கின்ற அனுபவத்தில் போக we should pray for our நம்ம friends. எப்ப கொடுப்போமா? Surrender today. சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் Captivity should be changed. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? What we both should நாம் do. யாவரும் என்ன செய்ய வேண்டும்? What we both should do. ஜெபிப்போம். Pray தேசத்திற்காக, for the nation, மாநிலங்களுக்காக, for the country, உலகத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்காக, for the suffered places, உறவுகளுக்காக, for relatives, நண்பர்களுக்காய் ஜெபிப்போம். for our friends. சிறையிருப்பு மாற்றப்படும். Captivity should be அன்பின் turned. ஆண்டவரே, Dear God, அன்றைக்கு யோபின் சிறையிருப்பை மாற்றினீர். on those days you turned the captivity of Job. இன்றைக்கு எங்கள் சிறையிருப்பை மாற்ற இறங்கி வந்து விட்டீர். Today you came down to இனி turn our என் captivity. ஜெபமானது A prayer is, எனக்காய் அல்ல, it is not for என் me, சுய காரியங்களுக்காய் அல்ல, it is not for myself. நான் பிறருக்காக, I should pray for others. அநேகருக்காய் ஜெபிக்கின்ற I should pray for அந்த others. அபிஷேகத்தை ஊற்றுங்க. Help me with the லீதரபல புதுருபியா. we thank you for அது என் வாழ்க்கையின் சிறையிருப்பை ஆண்டவரே தானாகவே மாற்றும் என்பதை இந்த வேளையில புரிந்து கொண்டோம் ஐயா. we understand that will change our நடத்துங்க. captivity. Lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.